அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக நமது பெயரை உச்சரித்து ஆண்டவர் இயேசு கேட்கின்றார், உனக்கு என்னிடம் அன்பு உண்டா? ரொசாரியோ, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா? இந்த கேள்வியை இந்த நாளில் எத்தனை முறை கேட்க முடியுமோ அத்தனை முறை நாம் நமக்கே கேட்டு பார்ப்போம். அப்போது நமக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்கும். உண்மையிலேயே நான் இயேசுவை அன்பு செய்கிறேனா? இந்த கேள்விகள் எல்லாம் எதற்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோவான் நற்செய்தி இறுதி அதிகாரத்தில்தான் இந்த டெஸ்டிங் நடக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே இயேசுவே உண்மையான திராட்சை கொடி என்று அங்கே சொல்லிவிட்டு, என்னுடைய கட்டளைகளை ஒருவன் கடைபிடிக்க வேண்டுமானால் அவனுக்கு என்னிடம் முதலில் அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தால்தான் அந்த அன்பினால் உந்தப்பட்டு நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பாய். அவ்வாறு நீ அந்த அன்பினால் உந்தப்பட்டு என் கட்டளைகளை கடைபிடிக்கின்ற போது உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி உன்னில் இருக்கவும் உன் மகிழ்ச்சி நிறைவு பெறும். எனவே கட்டளை முதலில் தந்தை கொடுக்கின்றார். அன்பு இருந்தால்தான் அந்த கட்டளைகளை நாம் கடைபிடிப்போம். அதனால் அவர் மகிழ்ச்சி நம்மில் இருக்கும், அது நிறை மகிழ்ச்சியை கண்டடையும். இது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்பதாக இருக்கும். நன்றாக புரிந்தால் இது எந்த அளவிற்கு ஆழமானது என்பதை கண்டுபிடிக்க முடியும். மறுபடியும் சொல்லுகின்றேன், தந்தை கடவுள் கட்டளையை கொடுக்கின்றார். அதை கடைபிடிக்க வேண்டும் என்றாலே என்னிடம் அன்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை கடைபிடிப்பேன். அதற்கு பிறகு அதனை கடைபிடித்து வாழுகின்ற போது கடவுளின் மகிழ்ச்சி, இயேசுவால் கொண்டு வரப்பட்ட மகிழ்ச்சி என்னில் இருக்கும், அது நிறைவு பெறும். இப்படி தனிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய பிறகு, அதனுடைய ஆழத்தை உணர வைத்த பிறகு, எனவே தான் திரும்ப 3 முறை உனக்கு என்னிடம் அன்பு உண்டா? அன்புதான் அடிப்படை. அன்பினால் உந்தப்பட்டு தான் கடவுள் ஒரே தந்தை தன்னுடைய ஒரே மகனை என்ன செய்கின்றார்? உலகிற்கு அனுப்புகின்றார். எனவே கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார். அந்த அன்பினால் உந்தப்பட்டு ஒரே மகனை அனுப்பினார். அந்த மகன் அன்பு செய்து நம்மை விடுவித்தார். போதனை கொடுத்ததாக இருக்கட்டும், அவர் புதுமைகள் செய்ததாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அன்பினால் உந்தப்பட்டு அவர் செய்தார். எனவே அதனால் அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய மாட்சிமை, தந்தையே நீர் என்னை மாட்சிப்படுத்தினீர், மீளவும் என்னை மாட்சிப்படுத்தும் என்று சொல்லி அதே மாட்சி நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுவார். எனவே இந்த அன்புதான் அடிப்படை. தனிப்பட்ட முறையில் நமக்கும் இயேசுவுக்கும் அந்த உறவை ஆழப்படுத்திய பிறகு, திரும்ப கேட்டு ஆழப்படுத்திய பிறகு, அதற்கு பிறகுத்தான் இந்த அன்பு இருந்தால்தான் நீ உன்னுடைய பணியை செய்வாய். அந்த பணி எதுவாக இருந்தாலும் அதை நீ செய்ய முடியும். முதல் முறை கேட்டபொழுதே அவர் என்ன செய்து விடுகின்றார்? என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர். பேணி வளர்ப்பது என்பது மிக மிக அருமையான ஒன்று. இந்த முயல் குட்டிகள் எல்லாம் போட்டுவிட்டால் அந்த தாய் குட்டி போட்டுவிடும். ஆனால் அது பால் குடித்ததோ என்னவோ என்று அது கவனிக்காது. அதிலும் ஒரு சில குட்டிகளை தின்றுவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த முயல் குட்டிகள் வளர வேண்டுமானால் அந்த தாய் குட்டியை மடியிலே போட்டு அக்கறை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அதை பேணி வளர்ப்பார்கள். இந்த பேணி வளர்ப்பது எல்லா நிலையிலும் தேவை. ஒரு பங்கு தந்தையா, ஒரு குழும தலைவியா, அருள் சகோதரி, அவர்கள் தன்னிடம் ஒப்படைத்த அத்தனை பேரையும் பேணி வளர்க்க வேண்டும். இதற்கு அடிப்படையது அன்பு. தெளிவாக சுட்டி காட்டி, இது உன்னிடம் இருக்கிறதா, இல்லை என்றால் நீ இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன். ஒரு சில நேரத்தில் யாராவது நமக்கு நல்லதை செய்தார்கள் என்றால், நல்ல ஒரு கடமையை செய்தார்கள் என்றால், நமக்கு தேவையானதை செய்தார்கள் என்றால், நாம் அவர்களை பார்த்து நன்றி என்று சொல்லுவோம். நீங்கள் செய்ததுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லுகின்ற போது ஒரு சிலர் நன்றாக சொல்லுவார்கள், வித் ப்ளஷர், மகிழ்ச்சியோடு.
அந்த மகிழ்ச்சியோடு என்பது அன்போடு அக்கறையோடு நான் இதை செய்திருக்கின்றேன் என்ற அர்த்தம். எனவே சாதாரணமாக நினைத்து பார்க்கின்ற போதே இயேசு கொடுக்கின்ற இந்த போதனை படிப்பனை ஒவ்வொருவரும் ஏற்று கடைபிடிக்க வேண்டும். நீ அலுவலகத்திற்கு செல்லுகின்றாயா? அலுவலகத்திற்கு செல்லுகின்ற போதும் உனக்கு கொடுக்கப்படுகின்ற நேரம் எது? எவ்வளவு நேரம் நீ கடமை செய்ய வேண்டும்? அத்தனை மணி நேரமும் நீ நன்றாக செய்கின்ற போதுதான் அந்த பணியை, அந்த அப்பாயின்மெண்ட்டை நீ பேணி வளர்க்கின்றாய். எல்லா இடத்திலும் இது நல்ல முறையில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அன்பானவர்களே. எனவே இந்த நாளில் அதற்குத்தான் சபை மன்றாட்டிலே வந்தது. இந்த வாரம் முழுவதும் நாம் தூய ஆவியின் பாடலால் உந்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம், உருவாக்கப்பட்டிருக்கின்றோம், நிரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த தூய ஆவியின் ஆற்றலால் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்ய முடியும். இயேசு கொடுக்கின்ற மாட்சிப்படுத்துதலாலும் தூய ஆவி கொடுக்கின்ற உறுதிப்படுத்துதலாலும் நாம் இதை செய்ய முடியும். எனவே நன்றாக தியானிப்போம். மறுபடியும் சென்று வாசிக்கின்ற போது தெளிவடையும். இத்தகைய ஒரு உறுதி இருந்ததால் தான் பவுல் தொடர்ந்து தன் பணியை செய்கின்றார். ரோமை வரையில் சென்று சாட்சியம் கூறி இறப்பார். இதை சிந்திப்போம், வேண்டுவோம். ஆமென்.